திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இரண்டாம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம அடுத்த தலைப்பா சர்வ சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கோம். 9வது தலைப்பு. இதுல ஏற்கனவே நம்ம 6 பாடல்கள் பார்த்துட்டு லைட்டா ஒரு பிரேக் விட்டனால திரும்பவும் இருந்து இந்த பாடல்ல இந்த தலைப்புல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கான பாடல் போகலாம். 381வது பாடல். இந்த பாடல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவன் ஒரு மெய்ப்பொருளா பராபரமா இருக்கான். பரம் அப்படின்னாலே மேலன்னு அர்த்தம், பரன்ல மேலன்னு அர்த்தம். பராபரன்னா மேலுக்கும் மேலாக, அப்ப மிக உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு இறைவன். அவனை நம்ம உருவமாகவோ பெயர் சொல்லியோ எப்படியுமே அறிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளுக்கு நாம சிவம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். அந்த சிவம் தான் எல்லாத்துக்கும் ஆதியான பொருள். அந்த சிவம் 2 நிலைகளா இறங்கி வர்றது. ஒண்ணு பரம், ஒண்ணு பறை. இது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டான எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒண்ணு ஆண் தன்மை அப்படின்னு எடுத்தா இன்னொன்னு பெண் தன்மை. அப்ப அதுக்கு சிவன் சக்தி அப்படின்னு 2 பெயர் வச்சுக்கலாம். இல்லைன்னா நாதம் விந்து அப்படின்னு 2 பெயர் வச்சுக்கலாம். இந்த 381வது பாடல்ல ஒரே பொருளா இருக்கக்கூடிய இறைவன் 2 பொருளா இறங்கி வர்றதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. சர்வ சிருஷ்டி அப்படிங்கிறது அனைத்தையுமே இயக்க போறது யாரு அப்படிங்கிறது தான் இந்த தலைப்புல உணர்த்த போறாரு. அதுல முதல் பாடல்ல சொல்றது ஒரு பொருள் தான் 2 பொருளா இறங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 382வது பாடல். எதுக்காக அந்த அப்பேற்பட்ட மெய்ப்பொருள் ஒருவன் எதுக்காக இறங்கி வரணும் அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு இச்சை ஏற்படுது. இச்சை அப்படின்னா ஆசை. அந்த மிகப்பெரிய மெய்ப்பொருளுக்கு ஒரு ஆசை வருது. அது என்ன ஆசை அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள், இந்த உயிர்கள் எல்லாம் அறிவுள்ள பொருளா இருந்தும் அறிவற்ற பொருள் போல செயல்படுதே. அதுக்கு நம்மளும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணி அந்த அறிவோட போய் இணைத்திட மாட்டோமா, அது இருக்கக்கூடிய அந்த மலத்துல இருந்து அதை வெளியே கொண்டு வர மாட்டோமா அப்படின்னு அவருக்கு ஏற்பட்ட இச்சையின காரணமா அவர் இறங்கி வர்றாரு. எப்படி இறங்கி வர்றாருன்னா, இச்சையினால வரக்கூடிய ஞானம், அறிவும் கிரியை செயல், அறிவையும் செயலையும் கொண்டு அவர் இறங்கி வர்றாரு. அப்ப 2வது பாடல்ல இறைவனுக்கும் இச்சை உண்டு, அவருக்கு ஏற்பட்ட கிரியையினாலும் ஞானத்தினாலும் அவர் இறங்கி வர்றாரு அப்படின்னு பார்த்தோம். 383வது பாடல். அதுல என்ன சொல்லி இருந்தாருன்னா, அந்த அவருடைய உடல்ல இடது பாகத்தை சக்தியாக உருவம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது தன்னுடைய மொத்த உருவத்தையுமே 2 சரிபாதியா பிரிக்கிறாரு. ஒண்ணு சிவன், ஒண்ணு சக்தி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாரு. அதுல இடது பக்கம் உள்ளதுக்கு தான் சக்தி அப்படின்னு பெயர் கொடுக்கிறாரு. ஏன் இதுல அப்படி 2ஆ காட்டுறாங்க அப்படின்னா, ஒண்ணு மிக பேர் ஆற்றல் கொண்ட ஒரு சக்தியாகவும், இன்னொன்னு சிவனேன்னு இருக்கக்கூடிய சிவனாகவும் 2ஆ பிரியுது. நம்ம உதாரணத்துக்கு அந்த செஸ் போர்ட்ல உள்ள ராஜா ராணி பார்த்தோம் இல்லையா, அந்த சக்தி அப்படிங்கிறது ராணி. அது அந்த செஸ் போர்டையே ஃபுல்லா சுத்தி வந்துரும். ஆனா அந்த ராஜாக்கு ஒரு ஸ்டெப் தான் போகக்கூடிய அந்த இது இருக்கும். அதே மாதிரிதான் அந்த மிகப்பெரிய சிவத்துக்குள்ள சிவன் அப்படிங்கிற ஆற்றல் சிவனேன்னு இருக்கும். சக்திங்கிற ஆற்றல் தான் அனைத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய சக்தியா இருக்கும். இந்த மாதிரி 2 தன்மையா அந்த சிவனும் சக்தியும் பிரியுது அப்படின்னு பார்த்தோம். 384வது பாடல். இந்த பாடல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த இறைவன் தூரத்துல இருக்காரு. நம்மளால உணர முடியாத அளவு தூரத்துல இருக்காரு. ஆனா நம்ம இறைவனை உணரணுங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர்றாரு. சிவனும் சக்தியுமா பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நம்மளால இறைவனை உணர முடியல.
அதனால அவர் வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலம் அசுத்தத்தையும் தன்னோட சேர்த்து நம்ம கண்டு உணரக்கூடிய ஒரு 5 பூதங்களா அவரே தான் பிரிகிறாரு. சக்தி தான் இன்னும் இறங்கி வந்து அந்த அசுத்த மாயையில சேர்ந்து அதைத்தான் நாம வந்து சதாசிவ தத்துவமா நாம சொல்றோம். சதாசிவம் அப்படிங்கிறது அந்த மெய்ப்பொருள் நமக்காக இறங்கி வந்து கடைசி நிலையா வந்த பிறகு அசுத்தத்தோட சேர்ந்து இந்த பஞ்சபூதங்களையும் உருவாக்குறது அப்படிங்கிறது தான் 384வது பாடல். அடுத்து 385வது பாடல். இதுல அந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆகாயம், அதுக்குள்ள காற்று இருக்கு, காற்றுக்குள்ள நீர் இருக்கு, நீருக்குள்ள காற்றுக்குள்ள நெருப்பு இருக்கு, நெருப்புக்குள்ள நீர் இருக்கு, நீருக்குள்ள நிலம் இருக்கு. அது எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறது இந்த பாடல் நம்ம ஏற்கனவே விளக்கமா பார்த்துட்டோம். இந்த பஞ்சபூதங்கள் உருவாகி அந்த பஞ்சபூதம் தான் புவனமா நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடமா உருவாகுது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து 386வது பாடல். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தை படைத்தவன் வந்து ஒருவன் ஒருத்தி, அந்த சிவனும் சக்தியும் இணைந்து இந்த உலகத்தை படைத்தாங்க. அவங்களுடைய புதல்வர்களா 5 குழந்தைகள் மாதிரி இந்த பஞ்சபூதங்களும் பிறந்து இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த புவனத்தை வந்து படைத்திருக்கு. அது 386வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம ஏற்கனவே விளக்கமா பார்த்துட்டோம். அடுத்து 387வது பாடல். இந்த இந்த சிவனும் சக்தியும் அப்படிங்கிறது ரெண்டும் வெவ்வேறு தன்மை கொண்டது. அது எப்படி ஒன்னோட ஒண்ணு சேரும் போது இந்த பிறப்பு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி அந்த நீர்ல இருந்துதான் அனைத்து படைப்புகளும் தோன்றுச்சு அப்படிங்கிறத இந்த பாடல்ல விளக்கி இருந்தாரு. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு நிலத்துக்கு உள்ள ஒரு நீர் சத்து போகும்போதுதான் அந்த நிலத்துல இருந்த அனைத்துமே உயிர் சத்துக்களா மாறி வளர ஆரம்பிக்கும். அந்த நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களும் நீரும் நிலமும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அதுல வந்து உருவாகும். இந்த மாதிரிதான் மொத வந்து அந்த ஓரறிவு உயிரினங்கள் எல்லாமே தோன்றுச்சு. அப்ப அதுக்கு காரணம் நீரும் நிலமும் தான். அப்ப அந்த நீரை வந்து நம்ம பெண் தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிலம் வந்து ஆண் தன்மை. இது இரண்டும் இணைந்துதான் வந்து மற்ற உயிர்களை கொடுத்துச்சு. இது 387வது பாடல். அடுத்து 388வது பாடலும் நாம வந்து பார்த்துட்டோம். இப்ப வந்து பஞ்சபூதங்களை இறைவன் வந்து படைத்துட்டாரு. அதுல இருந்து உயிர்கள் 2 பூதங்கள் சேரும் போது உயிர்கள் பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. 388வது பாடல்ல என்ன சொன்னார்னா அது வந்து ஓரறிவுல இருந்து எப்படி மற்ற அறிவுக்கு வந்து மாறும், அப்ப அதுக்கு என்ன மாதிரியான புலன்கள் வரும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து சொல்லி இருந்தாரு. காற்று பூதம் ஆகாய பூதத்துக்கு கேட்கக்கூடிய அறிவு இருக்கும், காற்று பூதத்துக்கு கேட்கக்கூடிய அறிவும் உணரக்கூடிய அறிவும் இருக்கும், நெருப்பு பூதத்துக்கு கேட்கக்கூடிய அறிவு உணரக்கூடிய அறிவு பார்த்தலாகிய அறிவும் கிடைக்கும், நீர் பூதத்துக்கு கேட்கக்கூடிய அறிவு தொடு உணர்வு பார்க்கக்கூடிய அறிவு அதுக்கப்புறம் சுவைக்கக்கூடிய அறிவு 4 அறிவும் நீர் பூதத்துல இருக்கும். அடுத்து நிலம் வரும்போது கேட்டல் தொடுதல் பார்த்தல் சுவைதல் நுகர்தல் 5 புலன்களும் இந்த நிலபூதத்துக்குள்ள அடங்கும். இந்த மாதிரிதான் 5 பூதங்கள்ல இருந்து 5 அறிவுகள் ஞானேந்திரியங்கள் வந்து வருது. அப்ப அதற்கு ஏற்ற மாதிரி அடுத்து வந்து உயிரினங்கள் எல்லாம் தோன்றுது அப்படின்னு இதுவரை நாம வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்த்தோம், அறிவா ஒரு மெய்ப்பொருளா இருக்கக்கூடிய சிவம் தான் 2ஆ பிரிகிறாரு. பரம்பரை சிவன் சக்தி நாதம் விந்து அந்த மாதிரி பிரிகிறாரு. அடுத்து அவரே எதுக்காக பிரிந்தார்னா அவருடைய இச்சையின் காரணமாக ஞானத்தையும் கிரியையும் கொண்டு இறங்கி வர்றாரு. அப்புறம் தனக்குள்ளேயே சக்தி அப்படிங்கிற ஒரு ஆற்றலையும் சிவன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலையும் தனக்குள்ளே வைத்திருக்காரு. அப்புறம் அது இரண்டும் சேரும் போது அதுல இருந்து பஞ்சபூதங்கள் வந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்ததுதான் நாம வாழக்கூடிய இந்த புவனம்.
புவனம் வந்ததுக்கு அப்புறம் நிலமும் நீரும் சேரும் போது அதுல உயிரினங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம். அந்த உயிரினங்களுக்கு எப்படி ஐம்புலன்கள் இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வருது இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப 389வது பாடல்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். உண்டு உலகு ஏலும் உமிழ்ந்தான் உடன் ஆகி அண்டத்து அமரர் தலைவனும் ஆதியும் கண்ட சதுமுகக் காரணன் தன்னொடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. இப்போ இதுவரைக்கும் நம்ம ஐம்புலன்கள் எப்படி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம். இப்ப படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான திருமாலும் எப்படி இந்த உயிர்களை வந்து இந்த உலகத்துல படைக்கிறாங்க அத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. உண்டு உலகு ஏலும் நம்ம நம்ம உண்டு மகிழ்ந்து உணரக்கூடிய இந்த உலகங்கள் ஏழும் உமிழ்ந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து திருமாலை குறிக்குது. இந்த 7 உலகம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள். அதை படைத்து காக்கக்கூடியவன் திருமால். உடனாகி உமிழ்ந்தான் உடனாகி அப்படின்னா அந்த 7 சக்கரங்களையும் படைத்து காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால் உடனாக எல்லா இடத்திலும் இருப்பவன். அண்டத்து அமரர் தலைவனும் இந்த அண்டங்களில் எல்லாம் வாழக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆதியும் அவன்தான் வந்து முதல் பொருளானவன். கண்ட சதுமுக காரணன் தன்னொடும் அந்த திருமால் வந்து அனைத்து உலகங்களையும் காக்கக்கூடியவர் அப்படின்னா இந்த கண்ட சதுமுக காரணன் அந்த நான்முகனான பிரம்மன் தான் வந்து அனைத்தையும் படைக்கக்கூடியவன். அதுல இருந்து வரக்கூடிய அனைத்தையும் காக்கக்கூடியவன் திருமால். சதுமுக காரணன் தன்னொடும் பண்டு இவ்வுலகம் படைக்கும் பொருளே. இந்த உலகத்தை வந்து இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து படைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. இந்த உலகம் 7ஐயும் படைக்கக்கூடிய பிரம்மனும் அதை காக்கக்கூடிய திருமாலும் அவற்றில் அனைத்திலும் அமர்ந்து இருக்கக்கூடியவன் எம் தலைவனும் ஆதியுமான சிவபெருமான். அப்ப 7 உலகங்களையும் பிரம்மா படைத்தாலும் சரி திருமால் காத்தாலும் சரி அது எல்லாத்துலயுமே இருக்கக்கூடியவன் சிவபெருமான் அப்படிங்கிறதான் சொல்ல வர்றாரு. அப்ப இதுல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா பிரம்மன் வந்து படைக்கிறாரு, திருமால் காக்குறாரு. ஆனா எல்லா இடத்துலயும் சிவபெருமான் தான் இருக்காரு. அவர் இருக்கவே இவங்க வந்து படைத்தலையும் காத்தலையும் வந்து செய்யறாங்க. 390வது பாடல். ஓங்கு பெருங்கடல் உள்ளுரும் வானொடும் பாங்கார் கைலை பராபரன் தானும் வீங்கு கமல மலர்மிசை மேலையன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே. இப்ப இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர் இருக்கவே பிரம்மா வந்து படைத்தல் தொழிலையும் திருமால் காத்தல் தொழிலையும் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய தொழிலை செய்பவர் யாருன்னா அதுவும் பிரம்மாதான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. ஓங்கு பெருங்கடலுள்ளொரு வானொடும். ஓங்கு பெருங்கடல் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுவாதிஸ்தான சக்கரம், நீர் பூதமான சக்கரம், அந்த நீர் கடல் போல இருக்கக்கூடிய அந்த நீர் நிலையில் இருக்கக்கூடிய திருமால். வானொடும் பாங்கார் கைலை பராபரன் தானும் அந்த திருமாலுனுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த கைலை மலையில் இருந்து வரக்கூடிய அந்த அழகான மென்மையான ஒளி பொருந்திய அந்த நீரை உடைய சிவபெருமானும். அப்ப இந்த இடத்துல திருமாலும் இருக்காரு, சிவபெருமானும் இருக்காரு. வீங்கும் கமல மலர்மிசை மேலையன். வீங்கும் கமலம் அப்படின்னா அந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முதல் சக்கரமான அந்த தாமரை மலர் மேல வீற்று இருக்கக்கூடிய பிரம்மன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே.
அந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அந்த உடம்பையும் உயிரையும் சேர்க்கக்கூடிய வேலைய வந்து இந்த பிரம்மனும் திருமாலும் செய்யறாரு. அந்த இடத்துலயும் சிவபெருமான் தான் இருக்காரு. அவர் முன்னிலையில தான் இவங்க 2 பேரும் இந்த வேலைகளையும் வந்து செய்யறாங்க. இப்ப படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவும் திருமாலும் சிவபெருமான் முன்னிலையில தான் அந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய அந்த தொழிலையும் செய்யறாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓங்கு பெருங்கடல் உள்ளுரு வானொடும், பெருகும் கடல் மேல் இருக்கக்கூடிய திருமாலும் வானோடு பாங்கார் கைலை பராபரன் தானும், தன் கைலை மலை போல தன்னுடைய உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய பாகத்திலிருந்து அந்த வெண்மையான ஒளி பொருந்திய சிவபெருமானும் வீங்கும் கமல மலர்மிசை மேலையன், தாமரை மலர் போன்ற அந்த சக்கரத்தில் மேல் நான்முகனாக வீற்றிருக்கும் பிரம்மன் ஆங்குயிர் வைக்கும் அது உணர்ந்தானே, அங்கு உடமுடன் உயிரை புணர்த்தும் தன்மையை உணர்ந்துள்ளான். ஒரு உடலை உருவாக்கி அதுல உயிரை சேர்க்கக்கூடிய வேலைய வந்து பிரம்மாவும் திருமாலும் செய்யறாங்க. அவங்க 2 பேரும் செய்தாலும் அந்த இடத்துலயும் சிவபெருமான் இருக்கிறார். 391வது பாடல். காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும் பாரணன் அன்பின் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே. இந்த பாடலையும் சிவபெருமானே தான் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் இருக்கிறார். இவ்வளவு நேரம் பார்த்ததுல பிரம்மா இந்த வேலையை செய்யறாரு, திருமால் இந்த வேலையை செய்யறாரு, ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் இருக்காரு, அந்த மாதிரி பார்த்தோம். இப்ப இந்த பாடல்ல சிவபெருமானே தான் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் இருந்து அந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய வேலையையும் செய்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறாரு. காரணன் அன்பில் கலந்து, இந்த இந்த அண்டம் இந்த உலகம் அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அன்பில் கலந்து, அன்பாக அனைத்திலும் கலந்து எங்கும் நின்றவன். ஏன்னா சிவபெருமான் அந்த ஒரு மெய்ப்பொருளா இருந்தவர் தான் இறங்கி சிவனும் சக்தியுமா வந்து அவர் தான் இறங்கி பஞ்சபூதமா வந்து புவனத்தையே படைத்தாரு. அப்ப எல்லாத்துலயுமே அவர் தான் கலந்து நிற்கிறார். அதுவும் எப்படி நிற்கிறார்னா அன்பில், அன்பாக தான் அவர் வந்து அனைத்திலும் கலந்து நிற்கிறார். நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும். நாரணன் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த மணிப்பூரக சக்கரம், சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மணிப்பூரக சக்கரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நடு உடலாக அவர்தான் நமக்கு வந்து நடு உடலாக நிற்கிறார். பாரணன் அன்பின் பதம் செய்யும் நான்முகன். இந்த உலகம் பார் அப்படிங்கிறது இந்த உலகம், இந்த உலக அனைத்தையுமே படைத்து காக்கக்கூடிய நான்முகனும் அங்க இருக்கிறார். ஆரணமாய் உலகமாய் அமர்ந்தானே, அவருதான் வந்து இந்த உலகம் நம்ம உணரக்கூடிய உலகமும் அதுதான், நம்ம பார்க்கக்கூடிய உலகமும் அதுதான், எல்லாமாகவும் அவர் தான் வந்து இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு படியா இறங்கி இறைவன் வந்து பிரம்மாவை வச்சு படைத்தல் தொழிலும் திருமாலை வச்சு காத்தல் தொழிலும் செஞ்சாலும் இந்த புவனம் முழுவதுமே இறைவன் தான் இருக்காரு. அப்படிங்கிறப்ப பிரம்மாவாகவும் திருமாலாகவும் அவர் தானே இருக்க போறாரு. அதத்தான் சொல்லியிருக்காரு. காரணன் அன்பில் கலந்து எங்கும் நின்றவன். இந்த புவனங்கள் அனைத்தையும் படைப்பதற்கு காரணமாக இருந்த இறைவன் அனைத்து இடங்களிலும் அன்பாக கலந்து நிற்கிறான். நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும். நம்மளுடைய உடல்ல மணிப்பூரக சக்கரத்துல நடு உடலாக நிற்கக்கூடியவனும் அவனே. பாரணன் அன்பின் பதம் செய் நான்முகன். நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகம் முழுவதையும் படைக்கக்கூடிய நான்முகனாக பிரம்மனாக இருப்பவனும் அவனே. ஆரணமாய் உலகமாய் அமர்ந்தானே, எங்கும் நீக்கமர நிரம்பி விளங்கி இருப்பவனும் அவனே. இப்ப நம்ம பார்க்கிற எல்லா பொருளும் இறைவன் தான், அதுவும் அவன் வந்து அன்பாக கலந்து நிற்கிறான்.
392வது பாடல். பயன் எளிதாம் பரு மாமணி செய்ய நயன் எளிது ஆகிய நம்பன் ஒன்று உண்டு அயன் ஒளியாய் இருந்து அங்கே படைக்கும் பயன் எளிது ஆம் வயனம் தெளிந்தேனே. இதுலயும் அதேதான் சொல்றாரு. படைப்பு காரணமான பிரம்மா விஷ்ணுவாக இருந்தாலும் அனைத்திலும் இருப்பவன் சிவபெருமான். அதத்தான் திரும்பவும் சொல்றாரு. பயன் எளிதாம், நம்ம அடையக்கூடிய பயன்கள் எல்லாவற்றிலும் எளிமையாக கலந்து இருப்பவன். பருமாமணி செய்ய, மிக பெரிய மாணிக்கம் போல விளங்கக்கூடிய சிவபெருமான். அப்ப நமக்கு பயன்களை தரக்கூடியவர் சிவபெருமான். நயன் எளிது ஆகிய நம்பவன் ஒன்று உண்டு. நயன் எளிது அப்படின்னா பயன் எளிதுனா நமக்கு பயன்களை எளிமையாக தரக்கூடியவன். நயன் எளிதுனா நமக்கு நன்மைகளை எளிமையாக தரக்கூடியவன். எல்லாம் ஒண்ணுதான். பயன் அளிப்பவனும் சிவபெருமான், நன்மை அளிப்பவனும் சிவபெருமான். நயன் எளிது ஆகிய நம்பன் ஒன்று உண்டு. நமக்கு நன்மைகளை விளைவிக்க கூடியவன் ஒருவன் உள்ளான், அவன்தான் சிவபெருமான். அயன் ஒளியாய் அங்கே படைக்கும். அயன் ஒளியாய், அயன் அப்படிங்கிறது பிரம்மனை குறிக்கும். பிரம்மனுக்கு ஒளியாக இருந்து அங்கே படைக்கக்கூடிய தொழிலை செய்பவனும் சிவபெருமான். பயன் எளிது ஆம் பயணம் தெளிந்தேனே. இத்தகைய பயன் அனைத்தையும் நமக்கு தரக்கூடியதற்கு காரணமாக இருப்பவன் இறைவன் ஒருவனே. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் அனைத்தையும் தருபவன் சிவபெருமான். அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நமக்கு கொடுப்பவன் சிவபெருமான். அயன் ஒளியாய் இருந்து, பிரம்மாவுக்கு ஒளியாக இருந்து அந்த படைத்தல் தொழிலை செய்பவனும் சிவபெருமான். பயன் எளிது ஆம் வயனம் தெளிந்தேனே. அந்த இறைவன் இருக்கும் அந்த காரணத்தை அறிந்து அவர் எல்லாமே இறைவன் தான் இருக்காரு, அவன் இன்றி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத திருமூலர் உணர்ந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்த 4 பாடல்கள்லையுமே ஒரே விஷயத்த தான் சொல்றாரு. பிரம்மா படைக்கிறாரு, திருமால் காக்குறாரு. ஆனா எல்லா இடத்துலயும் சிவபெருமான் தான் இருக்காரு. பிரம்மாவும் திருமாலும் தான் அந்த உயிரையும் உடலையும் இணைக்கக்கூடிய தொழிலை செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துலயும் சிவபெருமான் தான் இருக்காரு. பிரம்மா படைத்தல் தொழிலை செய்யறதா இருந்தாலும் அவருக்கு ஒளியாக இருந்து நமக்கான நன்மை பயன்கள் அனைத்தையும் தருபவன் சிவபெருமான் தான். இப்ப எல்லாமே இந்த பிரம்மா திருமால் எல்லாருமே சிவபெருமான் சொல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கருவி போலதான் செயல்படுறாங்க. இப்ப படைத்தல் தொழில் இவங்க, காத்தல் தொழில் இவங்கன்னு அவர் தொழிலை பிரிச்சு கொடுத்தாலுமே அது எல்லாத்தையுமே இயக்கக்கூடியவர் சிவபெருமான். இததான் இந்த 4 பாடல்கள்லையுமே சொல்லியிருக்காரு. இதுல வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.